அதிமுக காலத்துல கொண்டு வந்த திட்டம் திமுக அதை கிடப்புல போடப்பட்டிருக்கு. இப்படிதான் மாறி மாறி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சேலம் இவ்வளவு பெரிய மாநகரம் இருக்கு. ஆனா இந்த சரபங்கா நதியில கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்யிக்கு அலையிற கதையா இருக்கு. மேட்டூர் உபரி நீர் திட்டம், இதற்காக 30 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். கடந்த காலத்திலே கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 3 முறை, இவர் 2 முறை அந்த அம்மையார், ஒவ்வொரு முறையும் நாங்கள் நிச்சயமாக மேட்டூர் உபரி திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று சொல்லி செயல்படுத்தவில்லை. கடந்த ஆட்சி காலத்திலே எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 564 கோடி ரூபாயில ஒரு சிறிய அளவிலே அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அதாவது 3500 கோடி ரூபாய் திட்டத்தை வெறும் 564 கோடி ரூபாய் ஒதுக்கீடு நடந்தது. ஆனாலும் அது ஒரு நல்ல தொடக்கமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் அந்த தண்ணி 100 ஏரிகளுக்கு, அதாவது மேட்டூர் பகுதி, ஓமலூர் பகுதி, சங்ககிரி பகுதி, எடப்பாடி பகுதியில் 100 ஏரிகளுக்கு நிரப்புகின்ற திட்டம். ஆனால் அது 82 ஏரிக்கு தான் அந்த திட்டம் செயலாக்கும். அதுல இன்னைக்கு 57 ஏரிக்கு தான் தண்ணியே போகுது, முறையா போல. ஏன்னா அதிமுக காலத்துல கொண்டு வந்த திட்டம் திமுக அதை கிடப்புல போடப்பட்டிருக்கு. இப்படிதான் மாறி மாறி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று தேவை, சேலம் மாவட்டத்திற்கு மேட்டூர் உபரிநீர் திட்டம் 5000 கோடி ரூபாய் திட்டம் நிறைவேற்ற வேண்டும். 5000 கோடி என்றால் மேட்டூரிலே மேட்டூர் டேம்ல இருந்து 16 கண்ணு அந்த மதகு வழியில தண்ணி வீணாதான் வெளியில கடலுக்கு போகுது. அந்த தண்ணியை ஆண்டுதோறும் 5 TMC நீரை அங்கிருந்து கொண்டு வந்து சரபங்கா நதி, திருமணி முத்தாறு, ஆத்தூர் பகுதியில் வசிஷ்ட நதி, இந்த 3 நதியிலையும் இணைத்து இதில் சுத்தி இருக்கின்ற ஏரி குளங்களை நிரப்புகின்ற திட்டம் இது, செறிவூட்டுகின்ற திட்டம் இது. இதை நிரப்பினால் நிச்சயமா சேலம் மாவட்டத்தில் 1600 அடி 1500 அடிக்கெல்லாம் பல இடத்துல நிலத்தடி நீர் இருக்கு. இது உயரும், விவசாயம் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும். நீங்க இங்க இருக்கின்ற சேலம் மாநகரத்துக்கு ஒரு ஆண்டிற்கு 1 TMC நீர் குடிக்கிறதுக்கு தேவை. குடிநீர் 1 TMC தான் தேவை. சேலம் இவ்வளவு பெரிய மாநகரம் இருக்கு. ஆனா இந்த சரபங்கா நதியில 4 TMC பக்கத்திலேயே போயிட்டு இருக்கு, கடலுக்கு போகுது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? எவ்வளவு காலமா என்ன நீர் மேலாண்மைனா என்னன்னு கூட தெரியாம இவ்வளோ நம்ம கிட்ட வச்சிருக்கிறோம். கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்யிக்கு அலையிற கதையா இருக்கு. இங்கேயே இருக்கு, தண்ணி இருக்கு. ஆனா எங்களுக்கு காவேரியில போற மேட்டூர் அணையில இருந்து தண்ணி வரணும். அந்த தண்ணி பாத்தீங்கன்னா, அது நேற்று போய் பார்த்தேன், மேட்டூர் டேம் பச்சை கலர்ல இருக்கு, இதே கலர்ல இருக்கு. என்கிட்ட வீடியோஸ்க்கு போட்டோஸ் இருக்கு. நாத்து அடிச்சிட்டு இருக்குது. பெங்களூர்ல வர கழிவு எல்லாமே அவ்வளோ கழிவு மேட்டூர் டேம்ல வருது. ஆனா அதோட நல்ல தண்ணி, தூய்மையான தண்ணி ஏற்காடு மலையில இருந்து இங்க கிடைக்குது. ஆனா அது இவ்வளவு காலமா வந்துட்டு தான் இருக்கு. இதை நம்ம முறையா நம்ம பயன்படுத்தல. ஏற்காடு மலையில இருந்து 3 இடத்துல தண்ணி வருது. இது போன்ற அதெல்லாம் நம்ம சேமிச்சு பயன்படுத்தி அணைகளை கட்டி, இது இல்லாம ஏரிகளை உருவாக்கி, இருக்கிற ஏரிகளை ஆழப்படுத்தி தூய்மைப்படுத்தினா இந்த தண்ணியில் அங்க தேக்கி வச்சா வேற எங்கேயுமே சேலம் மாநகரத்து எங்கேயுமே தண்ணி பிரச்சனை வராது. இது ஒரு பக்கம்.